ஒரு தீர்க்கதரிசி, முதல் தீர்க்கதரிசியாக இந்த யோவான் ஸ்நானகர் இருந்ததாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வார். யோவான் ஸ்நானகருடைய பிறப்பு என்றால் என்ன? அவர் எப்படி அவருடைய பிறப்பு, பிறப்பை பற்றி நாம் என்ன பார்க்க போகிறோம்? இங்கே நீங்கள் பார்க்கும்போது சகரியா எலிசபெத் என்றதான ஒரு தம்பதி, இவர்கள் ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவர்கள். சகரியாவும் எலிசபெத்தும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள். எலிசபெத்துக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது, அவர் ஒரு மலடியாக இருந்தால் ஆண்டவர் அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ஓகே, சகரியா ஒரு ஆசாரியன். ஆசாரியன் என்றால் அந்த நாட்களில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆசாரியன் இருப்பாங்க. ஏறக்குறைய ஒரு 1000 பேர் 500 பேர் அப்படி அதிகமாக ஆசாரி இருப்பாங்க. அவர்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, 3 மாதத்திற்கு இல்லைன்ற 2 மாதத்துக்கு அவர்களை ஷிஃப்ட்டு மாதிரி வரும். ஒரு இன்னைக்கு இந்த ஆலயத்தில் யார் இருக்கணும்னா, இந்த திங்கட்கிழமை இருந்து அடுத்த திங்கட்கிழமை வரை 7 நாட்கள் ஒரு 20 பேர் ஆசாரியர்கள் சபையில் அந்த ஆலயத்துக்குள்ளே போய் இருக்கணும். ஆலயத்தில் பணிவிடை செய்வதற்கு, தினமும் குத்துவிளக்கை பார்ப்பதற்கு, எரிய வைப்பதற்கு, கிளீன் பண்ணுவதற்கு அவங்க ஷிஃப்ட் போட்டு கொடுப்பாங்க. எருசலேமில் அநேக இடங்களிலே எருசலேமை சுற்றி முழு இஸ்ரவேலிலும் ஆசாரியர்கள் ஆங்காங்கே இருந்தார்கள். எங்கே இருந்தாலும் அவங்க ஷிஃப்ட் டைமுக்கு என்ன செய்வாங்கன்னா, எல்லா ஆசாரியர்களும் அவர்கள் ஷிஃப்ட் பிரகாரமாக தேவாலயத்துக்கு போவார்கள். போய் அவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு அவர்கள் ஆசாரியத்துவத்தை வேலையை செய்துவிட்டு மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு வீட்லேயும் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அநேகருக்கு இந்த வசனங்களை விவரித்து சொல்லுவாங்க. தேவன் செய்த அற்புத அடையாளங்களை விவரித்து சொல்லுவாங்க. மோசே கற்றுக் கொடுத்த எல்லா நியாய பிரமாணத்தையும் மக்களுக்கு சில நேரத்தில் போதித்து கொண்டிருப்பாங்க. அவர்கள் ஆசாரியத்துவத்தில் வேலை செய்கிற நேரத்தை போக மற்ற நேரத்தில் அவர்கள் இருக்கிற இடத்தை சுற்றிலுமாக அவர்கள் ராஜ்யத்தை கட்டி கொண்டிருப்பாங்க. அவர்கள் வசனத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டு இருப்பாங்க. அப்போ சகரியா ஒரு ஆசாரியன். அது மட்டும் இல்லாமல் சகரியாவை பார்த்து தேவதூதன் சொல்கிறார், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று ஆண்டவர், அதாவது ஒரு தூதர் அவருக்கு சொல்றார். யோவான் ஸ்நானகன் தன் தாயின் கருவறையில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியினால் ஒருவன் நிரப்பப்படுவது என்பது ரொம்ப அரிது. இந்த நாட்களில் புதிய ஏற்பாடு மக்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்பது ரொம்ப ஈஸி. நீங்கள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா 2-3 பேர் நாமத்தை கூடி ஜெபித்தால் வாசம் செய்கிற கர்த்தர். இப்போ உட்கார்ந்து நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணாலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் அசைவாட ஆரம்பிச்சிடுறார். எப்போ? அப்போஸ்தலர் காலத்துக்கு பிற்பாடு, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர் யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, யாரெல்லாம் துதிக்கிறீங்களோ, யாரெல்லாம் உபவாசிக்கிறீங்களோ அவங்க அண்டையில் அவர் வாசம் பண்ணுவார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் எல்லாருமே இறங்க முடியல. என்ன காரணம்னா, ரொம்ப பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டி தேவையான நபர்களுக்கு மாத்திரம் அவ்வப்போது அவர்கள் மேல் அவர் தங்கினார். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவரை எல்லார் மேலும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த யோவான் ஸ்நானகர் தாயின் கருவறையில் இருக்கும்போது இந்த யோவான் ஸ்நானகர் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா! நிரப்பப்பட்டார். இன்னைக்கு நிரப்பப்படுவது மேட்ரு கிடையாதுங்க. இன்னைக்கு நீங்கள் பரிசுத்தமாக சில இருக்கணும் அவசியம் இருக்கிறது இல்லை. கவனிக்க வேண்டி, சபையில் யாராவது 4 பேர் பரிசுத்தமாக இருந்து அனலில் நல்லா ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்நிய பாஷை பேசுகிறாங்கன்னா என்ன செய்யும்? அது அந்த ஹால் முழுவதும் அப்படியே பரவி பரிசுத்தமும் இல்லை, அவன் ஜபிக்காதவங்க கூட என்ன செய்ய சட்டம் பத்தின்னு எரியும். கவனித்து பார்த்துருப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் யாரோ 2 பேர் மேலே வருவாரானா சுற்றி இருக்கிற எல்லார் மேலும் அவங்க நிரப்பப்பட ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் அந்நிய பாஷை பேசவும் தீர்க்க சொல்லவும் ஆரம்பிப்பாங்க. எப்போ? இந்த காலகட்டத்தில், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு பிற்பாடு. அதுக்கு முன்னவரை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவது என்பது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு அரிது. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. விரல விட்டு வெண்ணலாம். அந்த மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் அந்த நபர்கள் மேல் இருந்தது. அப்படி தான் இருந்தது. ஆனால் இந்த யோவான் ஸ்நானகர் தாயின் கருவையிலே உருவாகின அந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டான். ஹல்லேலூயா! இப்போ இவர் மட்டும்தான் ஆவியினால் நிரப்பப்பட்டாரா அப்படின்னா அதுவும் கிடையாது. இவருடைய தாய் தகப்பனும் சகரியாவும் எலிசபெத்தும் கூட பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா?
அப்போ அப்படிப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவது என்பது மிகப்பெரிய ஒரு அந்த நாட்களில் ஒரு சம்பவம், ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய ஒரு காரியங்க, அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் இந்த குடும்பம் சகரியா, எலிசபெத் இவர்கள் வயது சென்ற அந்த நாட்களிலே யோவான் ஸ்நானகர் அவர்களுக்கு பிறந்தார். யோவான் ஸ்நானகர் யார் என்றால் அவர் வழியை ஆயத்தப்படுத்த வந்தவர். யோவான் ஸ்நானகர் யார் என்றால் அந்த மத்தேயுவுக்கும் மல்கியாவுக்கும் அந்த 500 ஆண்டுகள், சரி 400 ஆண்டுகளுடைய சத்தம் ஒரே நபர் கொண்டு வராரு. அவர் தான் யோவான் ஸ்நானகர், வழியை ஆயத்தப்படுத்தினவர். யோவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆசாரிய வம்சவழி, அதாவது கவனிங்க, அம்மாவளியிலும் ஆசாரியன், எப்போ இருந்து? ஆரோனிலிருந்து. அப்பாவளியிலும் ஆசாரியன். 2 வழியிலும் யார் ஒருவர் ஆசாரியனாய் இருப்பாங்களோ அவர்